ஓம் பொன்னே போற்றி, ஓம் பொருளே போற்றி, ஓம் புலவா போற்றி, ஓம் பூரணா போற்றி, ஓம் மன்னா போற்றி, ஓம் மயிலோய் போற்றி, ஓம் மறையே போற்றி, ஓம் மணக்கோலா போற்றி, ஓம் மாசிலாய் போற்றி, ஓம் மால்மருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முதல்வா போற்றி, ஓம் முத்தையா போற்றி, ஓம் மூவர்க்கும் மேலோய் போற்றி, ஓம் வரதா போற்றி, ஓம் விரதா போற்றி, ஓம் விவேகா போற்றி, ஓம் வித்தகா போற்றி, ஓம் விசாகா போற்றி, ஓம் விதியே போற்றி, ஓம் கதியே போற்றி, ஓம் விண்ணோர் தொழும் விமலா போற்றி, ஓம் குஞ்சரி மணாலா போற்றி, ஓம் பரங்குன்றின் பரமா போற்றி, ஓம் சூரனை மாய்த்தோய் போற்றி, ஓம் செந்தில் செவ்வேலா போற்றி, ஓம் ஆண்டியாய் நின்றாய் போற்றி, ஓம் ஆவினன் குடியோய் போற்றி, ஓம் ஏரக பெருமான் போற்றி, ஓம் எம்பிரான் குருவே போற்றி, ஓம் வள்ளி மணாலா போற்றி, ஓம் வளர் தனிகேசா போற்றி, ஓம் சோலையில் செல்வா போற்றி. இத்தனை நேரம் அவரை போற்றி புகழ்ந்தோம். இப்போது நம்மளுடைய பிரார்த்தனைகளை செலுத்துவோம். நம்ம என்னெல்லாம் வேணும்ன்ற பிரார்த்தனை. ஓம் சுகமெல்லாம் தருவாய் போற்றி, ஓம் ஒழுக்கம் அருள் அளிப்பாய் போற்றி, ஓம் அறம் பொருள் தருவாய் போற்றி, ஓம் பிறப்பை முடிப்பாய் போற்றி, ஓம் பெருவாழ்வு அருள்வாய் போற்றி, ஓம் சேவலும் மயிலும் போற்றி, ஓம் அன்னை தெய்வயானை போற்றி, ஓம் அருமை தாய் வள்ளி போற்றி, ஓம் அனைத்தும் நீயே போற்றி, ஓம் அருள்வாய் திருப்பரங்குன்ற முருகா போற்றி போற்றியே, ஓம் அருள்வாய் திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றியே, ஓம் அருள்வாய் பழனிமலை ஆண்டவா போற்றி போற்றியே, ஓம் அருள்வாய் சுவாமிமலை அழகா போற்றி போற்றியே, ஓம் அருள்வாய் திருத்தணி முருகா போற்றி போற்றியே, ஓம் அருள்வாய் பரமதி சோலை அழகா போற்றி போற்றியே, ஓம் அருள்வாய் ஆறுபடை வீடு ஆண்டவா போற்றி போற்றியே, ஓம் அருள்வாய் வந்தாரை வாழ வைக்கும் வல்லக்கோட்டை முருகா போற்றி போற்றியே, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நம்ம எத்தனை நாளா 22ஆம் தேதி தினசரி இங்கே கந்தசக்தி கவசம் காலையில ஒரு 3 பேட்ச், சாயந்தரம் ஒரு 5 பேட்ச் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் 1008 முறை இல்லை, 1008 பேர்கள். 1008 முறைனா ஒருத்தர் வராங்க, அவங்க 2-3 வாட்டி 2-3 வாட்டி அந்த பேட்ச்ல இருக்கிறாங்க. சில பேர் மறுநாளும் அதே நாட்கள் வராங்க, பாராயணம் பண்றாங்க. அப்படிங்கிற தனி நபர் கணக்குல வராது. தனி நபர் ஒவ்வொருவரும் 1008 வந்து பாராயணம் பண்ணினவங்களுடைய எண்ணிக்கை 1008 ஆகணும் அப்படின்றது ஒரு சங்கல்பம். அது முருகப்பெருமானுக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இன்னும் நிறைய பேர் வரணும், அந்த இடத்துல இன்னும் அதிகமான ஆட்கள்
கந்தசஷ்டி கவசம் ஒழித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறாங்க உங்களுக்கு. அதனால இன்று வரைக்கும் அந்த 1008 பேர் நம்மளால பூர்த்தி பண்ண முடியல. வரக்கூடிய காலகட்டங்களில் நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு மீண்டும் நாளை மறுநாள் இருந்து ஒரு 14ஆம் தேதி வைகாசி மாசம் முடிவு வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் நாளைக்கு ஒரு நாள் விசாக காலையில கோயில் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. காலையில பால்குடம் ஊர்வலம் அபிஷேகம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாயந்தரம் பிறந்தாருன்னா சாயந்தரம் வந்து வச்சுக்கலாம். நான் என்ன விசாகம்ன்றது நான் எல்லா நாளும் சொல்லிட்டு விசாகத்தன்னைக்கு கந்தசஷ்டி கவசம் சொல்றதுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த நட்சத்திரம். வைகாசி விசாகம்னா அவருடைய விசாகா போட்டின்னு சொன்னோம். முருகனுக்கு பேர் விசாகன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த விசாக நட்சத்திர வைகாசி மாசத்தை உதித்த அந்த சரவணபவனான சண்முகர் அவருடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள்ல நம்ம கோலாகலமா நம்ம எல்லாம் வாழ்வழிக்கக்கூடிய வல்லல் பெருமானாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடிகளை சம்பளத்து அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்ல நம்ம எல்லாம் நாளைக்கு கேக் வெட்டி அது மாதிரிலாம் கொண்டாடாம நம்ம மனசுல அவரை இருத்தி அவர் நாமத்தை துரித்து நம்ம சினம் காமங்களை எல்லாம் அதையெல்லாம் வெட்டி புள்ளி கோபம் பொறாமை எழுத்தாளர்கள் எல்லாம் வெட்டி முருகப்பெருமான் காலையில் மலராக நாம் அர்ப்பணம் செய்து நாம் நாளை அவருடைய விசாகத்தில் உதித்த அந்த வினைகத்திற்கும் வேலவனை வணங்கி துரித்து போட்டுவோம். அடுத்ததாக பேட்ச் ஆளுநர் இப்போ புதுசா வந்திருக்கவங்க அவங்க யாராவது நீங்க தான் வந்திருக்கோம். பிரசாதம் எல்லாரும் அடுத்த பேட்சுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கோமா? அடுத்த பேட்ச் இனிமேதான் அடுத்த பேட்ச் வந்திருக்காங்க. வெளியே யாராவது வந்திருக்கீங்களா? புதுசா என்ன ஃபர்ஸ்ட் டைம் கோயில் பண்றவங்க யாராவது இருக்கீங்களா? நீங்க எங்க இருக்கீங்களா? வந்துருக்கீங்களா? இந்த கந்தசஷ்டி பாராயணம் நடக்கிற நாட்களில் நம்ம வந்து குங்குமார்ச்சனை பூஜையும் அந்த ஹோமமும் நேரத்தில் வர செவ்வாய்க்கிழமையிலிருந்து அது பாட்டு அது நடக்கும், இது பாட்டு இது நடக்கும். அதாவது கந்தசஷ்டி கவச பாராயணம் வந்து எந்த அளவுக்குன்னா மக்கள் நம்ம வந்து பெரிய டிவிக்கு போகிறோம் இதுவும் பண்ணல, ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கோம், நம்ம கோவில் யூடியூப் சேனலில் போட்டுருக்கோம். அவ்வளோதான். மக்கள் ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சொல்லி இது 1008 பண்ணணுன்றது நம்ம ஒரு முயற்சி எடுத்துக்கிறோம். இதுக்கு பகவானுடைய அருளாலையும் குருநாதருடைய ஆசீர்வாதத்தையும் இது போயிருக்கு. இது ஒரு ஆர்கானிக்காக போகிறது. நம்ம வந்து இப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாக போகிறதுக்கெலாம் கொடுக்குறாங்க இல்லையா? நம்ம ஏதாவது ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோ போட்டோம்னா கூட 5 பேர் பார்ப்பாங்க. 5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் நிறைய பார்த்துட்டு ஒரு 20 பேர் தான் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிதானமான சூழ்நிலையிலையும் இந்த குறிப்பிட்ட நாளில் நியர்பை ஒரு 180 பேர் வந்திருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸாக இருக்கிறதுனால நிறைய பேர் ஊரில் இல்லை. ஜென்ரலாக விளக்கு வரும்போதே ஒரு 120-130 பேர் வருவாங்க. இதில் 180 பேர் வந்திருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நம்ம ஊர் கோயில் நம்ம ஊராகும். மீதி எல்லாமே வெளியிலேருந்து வந்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வெளிவாக்கம், சேலையூர், சிட்லப்பாக்கம், ராஜகீழ்பாக்கம் அது மாதிரி 2-3 இடத்துலேருந்து வந்துருக்காங்க. அவங்களே பிரசாதம் செஞ்சு கொண்டு வந்து வாட்டர் பாட்டில் தான் வீட்டு வந்தாங்க. கிச்சடி, அப்புறம் வந்து தேங்காய் சாப்பிடும், அப்புறம் மோர், இது எல்லாமே அவங்களே ஆட்டோவில் எடுத்து வந்தாங்க. நம்ம இது எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் இது வந்து பகவான் யாரையோ அனுப்புகிறாங்க. அதனால் வந்து இது தொடர்ந்து பண்ணலாம் இருக்கிறாங்க. டைமிங் மட்டும் அடுத்த வாரத்திலிருந்து நாளை மறுநாள்லேருந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் மெசேஜ் போடுறேன். இவ்வளோ பேட்சஸ் நடத்துவோமா அப்படிங்கிறது தெரியல, அது கொஞ்சம் குறைக்கப்படும். ஆனால் டெய்லி நடக்கும். அது மட்டும் டைமிங் மட்டும் நான் வந்து குரூப்பில் போடுறேன். இப்போ பண்ணவங்க எல்லாருக்கும் பிரசாதம் வந்துருக்கு இல்லையா? விபூதி பிரசாதம் வந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணவங்க எல்லாருக்கும் இப்போ அங்கே எல்லாருக்கும் பிரசாதம் விபூதி பேக்கெட் வாங்கினவங்களுக்குலாம் அது எல்லாருக்கும் சுகர் பிரசாதம் இருக்கும். கிளம்புறவங்க அடுத்தது யாராவது உட்காந்து படிக்கலாம்னா கோவிலுக்கு படிக்கலாம். இன்னைக்கு நம்ம வல்லக்கோட்டை பழனி பாத யாத்திரை குழுவை சேர்ந்த யாத்திரை தோழர் அடியார் அவர்லேருந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த
தேனும் தினை மாவும். அந்த தேனும் தினை மாவும் இங்க எல்லாருக்கும் ஆரம்பத்துல பிரசாதமா கொடுப்போம். புதுசா வாங்காதவங்க மட்டும் அந்த மாவா கிட்ட அந்த பிரசாதம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு போகணும்னு கேட்கிறோம். ஆரம்பத்தில் சில பேர் கொடுத்துட்டோம் வந்தவங்களுக்கு. இப்போ அதெல்லாம் தேனும் தினை மாவும் அந்த பிரசாதத்தை முருகப்பெருமான் வள்ளியை மனம் புணர வருவதற்காக தேனும் தினை மாவெல்லாம் உண்டா அப்படின்னு சொல்லுவோம். உறவன் வேடம் கூட்டு வள்ளி அவருக்கு அதெல்லாம் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவோம். அந்த தேனும் தினை மாவு என்பது புரத சத்து மிக்க ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்துணவு. அதனால அதை எல்லாரும் முருகப்பெருமான பிரசாதமாக ஏற்றுக்கொள்வோம். திரவேல் முருகருக்கு திரவேல் முருகருக்கு வேலவா வேலவா வேல் முருகா வேல் முருகா வேலாயுதா சண்முகா சரவணா முருகா முருகா மயில் வீரா குஞ்சரி மணாலா குஞ்சரி மணாலா வள்ளிக்கின் மணாலா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா வேலவா 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 சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா சூராதி சூரா சுப்பிரமணிய தேவா சூராதி சூரா சுப்பிரமணிய வீரா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா சண்முகா சரவணா முருகா முருகா சுத்த பழம் தந்தவா சூரனைவ தித்தவா சுத்த பழம் தந்தவா சூரனைவ தித்தவா குன்றுதோறு நின்றவா முருகா முருகா குன்றுதோறு நின்றவா முருகா முருகா வேலவா 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 சண்முகா சரவணா முருகா முருகா வேலவா வேலவா வேல் முருகா வேலவா வேலவா வேல் முருகா வேலவா வேலவா வேல் முருகா முருகனுக்கு நாளில் செய்யும் வினைகாலில் செய்யும் நிலைநாளில் வந்த கோயிலும் செய்யும் பொருள் புத்திரியில் செய்யும் குமாரேசன் இருக்காலும் சிறப்பும் கடப்பும் சற்பம்
தோடும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே விட்டுவேன் முருகனே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே உருவத்தை முதல் தம்பியே என்னுடைய தந்தைக்கார் நம்பியே எப்பொழுதும் கை தொழுதேன் ஞான் விட்டுவேன் முருகனுக்கு. புக்கு இருக்குமா? நீங்க புதுசா வந்திருக்கோங்க, அதை சேர்த்து பாருங்க. வந்து சிறப்பித்த மாவட்ட விசுவத்து வருஷம் மாவட்ட செயலாளர் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கும் மாநில பிரச்சார பிரமுக சக பிரச்சார பிரமுகர் அரண் சீனிவாசன்ஜி, அறவளத்த நாயகி சேவை முன்னேற ஊழியர் மாவட்ட அமைப்பாளர் முசாமி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறோம். நிறைய சேவை பணிகளோட நம்ம தொடர்ந்து பணியாற்றுவோம், பணி செய்வோம். முருகனுக்கு அரோகரா.